வாழ்வில் முன்னேற்போக்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆல்கோ ட்ரேடிங்கில் நிறைய டவுட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே மார்க்கெட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பேப்பர் ட்ரேட் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேப்பர் ட்ரேடில் நமக்கு ஒர்க் ஆகும், லைவ் ட்ரேடில் பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ணுறோன்னும் போது நமக்கு ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விதமான டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு இந்த குழப்பங்கள் மார்க்கெட்டில் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பேக் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்கும். பேப்பர் ட்ரேட், அதாவது ஃபார்வர்ட் டெஸ்ட்டில் நம்ம லைவ் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம லைவ் நம்மளோட ப்ரோக்கரில் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு அதுலேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும் இல்லையா. ஸோ இது முக்கியமாக நமக்கு பேக் டெஸ்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது இதை ரிலே பண்ணி நம்ம இருக்கிறது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம மேலும் மேலும் ரெஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுமே தவிர, மற்றபடி பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்ம கண்டிப்பாக அப்படியே ஃபுல்லாக ரிலை பண்ணி இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாலாம் ரிலை பண்ணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணணும், பேக் டெஸ்ட்டில் நமக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் நல்ல ஒரு அக்யூரேசியோ இல்லை நமக்கு எல்லாமே நல்லா வருதுன்னும் போது இதை நம்ம மேனுவலாக போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், மேனுவலி போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் மேனுவலி ரன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதே தெரியாது. நீங்கள் பேக் டெஸ்டட் டேட்டாவை மட்டுமே தான் ரிலை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பேக் டெஸ்டட் டேட்டாவில் நமக்கு டிக் பை டிக் டேட்டா வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்குமே நமக்கு தெரியாது இல்லையா. அந்த பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் தெரியும் டிக் பை டிக் டேட்டா ரன் ஆகுதா அப்படின்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 minute டேட்டாஸ் வருது, ஈச் அண்ட் எவ்ரி 1 minute டேட்டா வருதுன்னும் போது அந்த 1 minute நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி மில்லி செகண்டுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ரன் ஆகும் இல்லையா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி மில்லி செகண்டுக்கு நமக்கு மார்க்கெட்டில் ரன் ஆகிட்ருக்கோம். அப்போ ப்ரைஸஸ் நிறைய வேரி ஆகும். இதில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு டேட்டா வருது 1 minute ஈச் அண்ட் எவ்ரி 1 milli செகண்டுக்கு டேட்டா அந்த மாதிரி டிக் பை டிக் நமக்கு வராமல் இந்த 1 minuteக்கு மேபி டிலே ஆகி வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 milli செகண்டுக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி வருது, இல்லைனா ஒரு 1 செகண்டுக்கான டேட்டா மட்டும்தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அது என்ன பண்ணுன்னா இந்த செகண்டுக்குள்ளே என்ன ரன் ஆகுதோ அந்த டேட்டாஸை மட்டும்தான் எடுக்கும். அந்த 60 செகண்ட்ஸுக்கான டேட்டா மட்டும்தான் எடுக்குமே தவிர அந்த மில்லி செகண்ட்ஸுக்கும் ரன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டேட்டாஸை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதில் நமக்கு ரிசல்ட்ஸ் நிறைய சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நான் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ 60 செகண்ட்ஸ்னால் அந்த 1 minute அது கரெக்டாக ஒவ்வொரு செகண்டுக்கும் டேட்டா வருதானும் நமக்கு தெரியாது. இல்லை 5 seconds ஒன்ஸ் தான் உங்களுக்கு டேட்டா பேக் டெஸ்டடில் கிடைக்குதா அப்படின்றதும் நமக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரியான குழப்பங்கள் தான் நமக்கு பேக் டெஸ்டடில் வரும். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை நம்ம ரிலை பண்ணி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மேனுவலி நீங்கள் போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் மேனுவலி டெஸ்ட் பண்ணாமல் உங்களால் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கான்ஃபிடண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்ததாக ஸோ பேப்பர் ட்ரேடிங் அண்ட் லைவ் ட்ரேட் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு லைவ் டேட்டாவில் தான் ரன் ஆகும். ஸோ இதில் ஏன் சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்திங்கன்னா, எய்தர் உங்களுடைய சாஃப்ட்வேர் இருக்குது இல்லையா, ஆல்கோ ப்ரொவைடர் சாஃப்ட்வேர். ஸோ அந்த ப்ரொவைடர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய டேட்டாஸ் மேபி பேப்பர் ட்ரேடுக்கு டிலேடாக வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிலேட் டேட்டா வரப்போ உங்களுக்கு லைவுக்கும் பேப்பருக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக நிறையவே இருக்கும். ஸோ அதனால தான் பேப்பர் ட்ரேட் அண்டு லைவ் ட்ரேடுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இது ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணலான்னா, பேப்பர் ட்ரேடில் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் போது என்ன நடக்கும், ஆர்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 100 ரூபாய்க்கு பை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட என்ட்ரி சிக்னல் கரெக்டாக 100 ரூபாய்க்கு வந்திருக்கு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் 80 rupeesன்னு வச்சுக்கோங்க. ஸோ 80 rupees நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இதுதான் என்ட்ரி அண்டு இதுதான் நமக்கு செல் ஆர்டர். ஓகேவா. ஸோ இதான் நமக்கு எக்ஸிட்டு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஆர்டர் இது நமக்கு என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். இந்த கண்டிஷனை தான் நமக்கு கரெக்டாக ட்ரிகர் ஆகியிருக்கு. ஸோ ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ 100 rupeesல நமக்கு என்ட்ரி கண்டிஷன் மீட் ஆகி நமக்கு சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ பேப்பர் ட்ரேடில் என்ன பண்ணுதுன்னா நமக்கு 100 rupeesலேயே எடுக்குது. ஸ்டாப் லாஸ் 80. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸில் நமக்கு லைவும் அதே டைமில் தானே எப்படி ட்ரிகர் ஆகும். ஸோ ட்ரிகர் ஆகி வரும்போது நமக்கு மார்க்கெட் ஆர்டரில் தான் என்ன நடக்கும், ஆர்டர்ஸே ப்ளேஸ் ஆகும். கரெக்டாக. ஸோ இந்த கேஸஸில் நமக்கு என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் ஆகும்போது நமக்கு 103 போயிட்டு கூட ட்ரிகர் ஆகலாம் அங்கே நடக்கிற வாலடைலிட்டி காரணமாக. ஸோ இல்லைனா நம்ம 101 வச்சுக்கலாம். நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் கூட தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 1 rupee டிஃப்ரென்ஸாக நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஆர்டர்னும் போது நமக்கு பேப்பர் ட்ரேடில் அது மார்க்கெட் ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணாது. அது கரெக்டாக அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அது அந்த ப்ரைஸ்லேயே தான் என்ட்ரி எடுக்கும். நமக்கு லைவ்ன்னும் போது நமக்கு அந்த சிக்னல்ஸ் கிடச்சி இது ப்ளேஸ் ஆகும்போது
அந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் ட்ரிகர் ஆகும். ஸோ 101க்கு என்ட்ரானது நமக்கு கரெக்டாக 81ல் போயிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்கணும் இல்லையா. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 81. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் 81. இந்த கேஸில் நமக்கு என்ன பண்ணும், மார்க்கெட்டு ரன் ஆகிட்ருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட லோவே பார்க்குறப்போ என்ன நடக்குது, கரெக்டாக 81 வரைக்கும் வருது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய லைவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணோம், ட்ரிகர் ஆகிடும். அப்படி ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம லாஸஸில் முடிப்போம். கரெக்டாக, ஸோ கரெக்டாக 81 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம லைவ் ட்ரேடில் பார்க்குறப்போ லாஸஸில் முடிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு மார்க்கெட்டில் லோவே பார்த்திங்கன்னா இதான் மார்க்கெட்டோட லோ 81 தான். ஸோ இங்கே நமக்கு லாஸஸில் முடிஞ்ச மாதிரி நமக்கு லைவில் காட்டியிருக்கு. பட் பேப்பர் ட்ரேடில் நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்க்குறப்போ 80. கரெக்டாக, ஸோ இந்த 80யை தான் வந்து அது என்ன பண்ணும், ட்ரிகர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும். ஸோ இந்த கேஸில் மார்க்கெட் 81 வரைக்கும் தான் வந்திருக்கு, 80யை ட்ரிகர் பண்ணலை. அப்போ 80யை ட்ரிகர் பண்ணலை அப்படின்னா ஒன்ஸ் அது திரும்பவும் வெயிட் பண்ண போது ஒன்று அதுக்கு 80 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு 120 டார்கெட் இருக்குன்னும் போது எய்தர் நமக்கு இந்த 120 டார்கெட்டுக்கு போய் அடிக்கும். எய்தர் நமக்கு ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ கண்டிப்பாக போய்ட்டு அடிக்க தானே போகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் நமக்கு இப்படி தான் வந்து நடக்கும். ஸோ இந்த கேசஸில் நமக்கு 80 அடிக்காமல் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் ரெக்கவர் ஆகி நேராக போய்ட்டு நமக்கு 120 டார்கெட் அடிக்குதுன்னும் போது இதோட ரிசல்ட் நமக்கு பாசிட்டிவாக 20 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் இல்லையா. ஸோ நமக்கு இப்போ ப்ராஃபிட்டே எவ்வளோன்னு பார்க்குறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிஃப்டி ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிஃப்டி ட்ரேட் பண்ணோன்னா நமக்கு 1 லாட்டுக்கு 1500 rupees வந்து ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ பேப்பர் ட்ரேடில் நமக்கு 1500 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நமக்கு 1500 rupees ப்ராஃபிட்டு. அதுவே நமக்கு லைவில் பார்க்கும்போது லைவ் ட்ரேடில் போய் ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு 1500 rupees லாஸில் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பேப்பர் ட்ரேடுக்கும் லைவ் ட்ரேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் ட்ரேடுக்கும் லைவ் ட்ரேடுக்கும் ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பண்ணலாம் உங்களோட ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் லைவில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்கும் போது டெய்லி ப்ராஃபிட் வரலாம். பேப்பர் ட்ரேடில் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வர மாதிரியே காட்டலாம். ஆனால் நீங்கள் போயிட்டு லைவில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு லாஸ் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ராட்டஜியை உடனே போயிட்டு பேப்பரில் மட்டும்தான் எனக்கு ப்ராஃபிட் வருது, லைவில் வந்து லாஸ் தான் வருது அப்படின்ட்டு நீங்கள் வந்து புலம்பக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக மார்க்கெட்டு என்னென்னைக்கெலாம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு பேப்பர் ட்ரேடில் அப்படின்னு போயிட்டு ஒரு எட்டு பார்க்கணும். ஸோ அதை போய் பார்த்தா தான் நம்மளால் கான்ஃபிடண்ட்டாக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு ஐடியாவே வரும். ஓகேவா. ஸோ இந்த ஐடியாஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பிளாங்காக ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை பிளாங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்புறீங்க, இல்லை பிளாங்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னும் போது உங்களால் ஒரு ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம ஒரு சில டேஸ்லேருந்து ரன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், நம்ம இந்த ப்ரீவியஸ் டேஸ்லேருந்து கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நம்ம 13th மேலேருந்து நம்ம ரன் பண்ணுறோம், இல்லை 12th மேலேருந்து ரன் பண்ணுறோன்னா மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரியான நல்ல மூவ்ஸ் டேஸில் மேபி உங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 4 நாளோட ரிசல்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் பேப்பர் ட்ரேட் ரன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ மார்க்கெட் எங்கே போகுது என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியாது, அதில் ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது நாள் போயிட்டு ரன் பண்ணும்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில் மாட்டியிருக்கும். ஸோ இப்படி கன்சால்டேஷனில் மாட்டும்போது மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் லாஸில் தான் முடியும். ஆப்ஷன் செல்லிங்கை தவிர ஆப்ஷன் பையின்னு வந்துட்டால் கண்டிப்பாக லாஸில் தான் முடியும் இல்லையா. ஸோ இந்த டேயில் போய் என்ட்ரு ஆகிட்டு என்னடா இது, நான் இத்தனை நாள் ரன் பண்ணால் ப்ராஃபிட்டில் போச்சு, இந்த டேயில் போய் நான் என்ட்ரு ஆகும்போது எனக்கு ஏன் லாஸ் வந்தது அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்துட்டு அப்போ பேப்பர் ட்ரேடிங் தான் ஒர்க் ஆகுது, லைவ் ட்ரேட் ஒர்க் ஆகலைன்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரும். இது கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்துடும். ஒழுங்காக முறைப்படி பல வருஷமாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ட்ரேடிங்கில் நல்ல நாலேஜ் இருக்கிறவங்களுக்கோ அந்த டவுட்ஸ் வந்து வராது. ஸோ இந்தமாதிரி சமயத்தில் நீங்கள் அடுத்த நாளும் ரன் பண்ணுறீங்க, அடுத்த நாளும் உங்களுக்கு ரன் பண்ணும்போது மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒரு கன்சல்டேஷனுக்குள்ளே மாட்டுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த நாளுமே வந்து லாஸஸ் வரும். ஸோ இந்த 2 நாள் லாஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும், உங்கள்கிட்ட இனஃப் கேபிட்டல் இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்த ட்ரேட்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ட்ராடவுனில் மாட்டிப்பீங்க. மாட்டினதுக்கப்புறம் உங்களோட கேபிட்டல் திரும்பவும் ட்ரேடு எடுக்கிறதுக்கு பத்தாமல் போகலாம். ஸோ அப்படி பத்தாமல் போச்சுன்னா உங்களால் அடுத்தடுத்த ட்ரேடை கண்டிப்பாக எடுக்கவும் முடியாது, உங்களோட லாஸஸையும் வந்து ரெக்கவரும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதனால தான் இனஃப் கேபிட்டல் எப்பயுமே கையில் இருக்கணும். ப்ளஸ் ஏன் இந்தந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு பேப்பர் ட்ரேடில் அப்படின்றத கொஞ்சமாவது போயிட்டு பேக் டெஸ்ட் மேனுவலி போயிட்டு கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஆல்கோ பை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த கண்டிஷன்ஸே தெரியல அப்படின்னா நீங்கள் ஆல்கோவே போயிட்டு எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பர்சனலி நான் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் ஒரு ஆல்கோவை வந்து நான் பர்ச்சேஸ் இது பண்ண மாட்டேன். இப்போ நான் வாங்குகிறேன் ஒரு ஆல்கோவை வந்து நம்ம பை பண்ணுறோம் மார்க்கெட்டில் அப்படின்னும் போது அந்த ஆல்கோவோட ரூல்ஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஸோ பை பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், பை பண்ணுறதுக்கு முன்னாடி யாருமே வந்து ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ணதுக்கப்புறமாவது அதோட ரூல் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அது தெரியாமல் நீங்கள் ஒரு ஆல்கோவை பை பண்ணி கையில் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னும் போது அது எப்படி ரன் ஆகுதுன்ற ஐடியா கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ அது எந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும், எந்த மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது, இந்த மாதிரியான நாலேஜ் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக போயிட்டு எங்கேயும் மாட்டிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ரன் ஆகுதுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ பை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜியை உங்களால் வந்து ரிஃபைன் பண்ணி அடுத்தடுத்த அதை வந்து இம்ப்ரூவும் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை எப்படி வேணாலும் ட்ரிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நல்ல வெளிப்படையாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியுது அப்படின்னால் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே சொல்லித்தரோம் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வெறும் லிங்க்ஸை மட்டும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் அதை எப்படி வேணாலும் டிக் பண்ணி மேலும் மேலும் அந்த ரிசல்ட்ஸை நல்லா இம்ப்ரூவும் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டில் வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ பேப்பர் ட்ரேட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின் பண்ணோம், நமக்கு லைவ் ட்ரேட் பார்க்குறப்போ நமக்கு லாஸ் தான் வரும்ன்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் போய் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் நான் ஃபேஸ் பண்ணது எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்கள் போய் பார்க்கலாம். எனக்கு பேப்பர் ட்ரேடுக்கும் லைவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ இங்கே மேலே பார்க்குறது வந்து என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக என்னோடய லைவ் ட்ரேடு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஆட்டோமேட்டிக்னு இருக்குது. என்னோடய லைவ் ட்ரேட் சேம் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ அதான் ரன் பண்ணியிருக்கேன். எனக்கு லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 வந்து லாஸில் முடிஞ்சிருக்கு. என்னோடய ப்ராஃபிட்ஸ்லாம் அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது எனக்கு ஒன்றும் பெரிய லாஸ் கிடையாது. ஸோ நார்மலான ரொம்ப சின்ன லாஸ் தான். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி தான் நான் பேப்பர் ட்ரேடில் இங்கே ரன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் சேம் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் எனக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 13,500 வந்திருக்கு. மைனஸ் எனக்கு லாஸ் வந்து 13,500. அதுவே நமக்கு லைவில் எனக்கு ரன் பண்ணும்போது 3,000 ருபீஸ் தான் எனக்கு லாஸே வந்திருக்கு. ஸோ இதோட வேரியேஷன் இந்த மாதிரி வந்திருக்கேன்றதுனால நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு என்னோடய அப்ஸ்டாக்ஸ் நான் ட்ரேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்லேயும் போய் செக் பண்ணிட்டேன். எனக்கு லாஸ் வந்து 3,000 தான். ஸோ இங்கே ஏன் எனக்கு கரெக்டாக 13,500 வந்திருக்குன்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே உல்ட்டாவாக நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, பேப்பர் ட்ரேடில் தான் ப்ராஃபிட் நல்லா வரும், அதில் தான் அப்படி நடக்கும்னு நினைப்பாங்க. இல்லைங்க, பேப்பர் ட்ரேட்லேயும் சம் டேஸ் நல்லா நடக்கும், அதே நேரத்தில் பேப்பர் ட்ரேட்ஸில் நெகட்டிவ் டேஸும் உண்டு இல்லையா. மார்க்கெட் எப்படி அதோட வால்டைலிட்டி காரணமாக நமக்கு பேப்பர் ட்ரேட் வெஸ் லைவ் ட்ரேட் இது ரெண்டுத்தில் டிஃப்ரென்சஸ் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது எய்தர் ஏதோ ஒரு சைடு நல்லா போகலாம், இன்னொரு சைடு வந்து நமக்கு பர்ஃபார்ம் வந்து சரியாக பண்ணாமல் கூட போகலாம். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தினாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு சைடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி காட்டும், இன்னொரு சைட் பர்ஃபார்ம் பண்ணாத மாதிரி காட்டும். ஸோ நான் காட்டணும் இல்லையா, கரெக்டாக ஒரு 100 ருபீஸில் இருக்கிற எக்ஸாம்பிள். ஸோ அதே எக்ஸாம்பிள் தான் எனக்கு இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு லைவ் ட்ரேடில் அது நல்ல பாசிட்டிவில் போய் முடிஞ்ச காரணத்தினால எனக்கு அந்த லாஸஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணி அது ஒரு 3,000 போய் அப்படி முடிஞ்சிருச்சு. லாஸ் ஒரு 3,000 லாஸுக்கு வரைக்கும் எனக்கு அது குறைச்சி எடுத்துகிட்டு போய் விட்டுருக்கு. அதுவே இங்கே பார்க்குறப்போ என்ன இருக்குன்னா ஒரு ஆர்டர் வந்து எனக்கு கரெக்டாக ஸ்டாப் லாஸை அது போய் அடிச்சிருக்கு. ஸோ அதால் வந்து ரெக்கவரி பண்ண முடியாத காரணத்தினால கொஞ்சம் இங்கே லாஸஸ் வந்து அதிகமாக கிடையாது. ஸோ இதுதான் வந்து பேப்பர் ட்ரேடுக்கும் லைவ் ட்ரேடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நம்ம மார்க்கெட் ஆர்டரில் ப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் அது ப்ளேஸ் பண்ணும் போது என்ன ப்ரைஸில் போய் ட்ரிகர் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது டார்கெட்டையும் லாஸஸையும் வந்து ஸ்டாப் லாஸையும் வந்து கால்குலேட் பண்ணும். ஓகேவா. ஸோ எந்த ப்ரைஸில் ட்ரிகர் ஆகுதோ அந்த ப்ரைஸ்லேருந்து தான் அது டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணோம். அப்படி இருக்கும்போது நமக்கு பேப்பர் ட்ரேட் அண்ட் லைவ் ட்ரேடுக்கு வேரியேஷன்ஸ் வரும். அந்த வேரியேஷன்ஸ் தான் நம்ம ஸ்லிப்பேஜஸாக வந்து கால்குலேட் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் நம்ம ஸ்லிப்பேஜஸாக பெருசாக கால்குலேட்டும் பண்ண முடியாது. நம்ம பேக் டெஸ்ட்டை எதனால் ஸ்லிப்பேஜஸ் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா பேக் டெஸ்ட்டில் சில டேட்டாஸ் வந்து ஒழுங்காக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் அது நமக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் நெகட்டிவ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்பயுமே நம்ம எக்ஸ்பெக்டேஷனை லோவாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதனால் எப்பயுமே லோவாக வச்சுக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தான் இருக்குது நம்மளோட ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜிஸோட ரிசல்ட்ஸு. ஸோ இது வந்து ஒரு 5 இயர்ஸுக்கு தான் நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கா. ஸோ அக்யூரசி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பாருங்கள். வின்னிங் ப்ராபபிலிட்டி நமக்கு 97%, விச் இஸ் வெரி 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 ஹை. 97% நமக்கு வந்திருக்கு. ரிஸ்க் பர் ட்ரேடும் நம்ம நோட் பண்ணோம். நமக்கு 4.54%. மேக்ஸ் ட்ராடவுன் வந்து 5 வருஷத்தில் 26,000 ரூபாய் தான் வந்து ட்ராடவுன். பார்த்திங்கன்னா நம்ம கேபிட்டல்லேருந்து ட்ராடவுன் ஆனது அவ்வளோதான். நமக்கு ட்ராடவுன் டேஸ் 2 நாள்.
வின்னிங் ஸ்ட்ரீக் பாருங்கள், இதுதான் இங்கே சூப்பரான ஒரு விஷயம். வின்னிங் ஸ்ட்ரீக் நமக்கு 169 டேஸ் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணியிருக்கு. 2 நாள் வந்து நமக்கு லாஸ் பண்ணியிருக்கு. அந்த லாஸ் ஆனது தான் வந்து நமக்கு மேக்ஸ் ட்ராடவுன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ மேக்ஸ் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரைக்கும் நமக்கு மேக்ஸ் லாஸ் இருக்குது. மேக்ஸ் ப்ராஃபிட் பார்க்குறப்போ நமக்கு 27,000 மேலே ப்ராஃபிட் போயிருக்கு. ஸோ அது வந்து என்றைக்கு ஒரு நாள் நடந்திருக்கலாம். அதனால தான் அது மேக்ஸ் ப்ராஃபிட்டாக கணக்கு காட்டுது. ஆவரேஜாக நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000. ஆவரேஜாக லாஸ் வந்தது அப்படின்னா 10,000 வரைக்கும் லாஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்க்குறப்போ உங்களுக்கு லாஸஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே இருக்குது. ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த அக்யூரேசி வந்து நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணலாம், இப்போ இந்த லாஸஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வின்னிங் ப்ராபபிலிட்டியோட சான்சஸை குறைக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஹை வாலடைலில். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் இங்கெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 53 lakh வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் வந்த மாதிரி இங்கே காட்டியிருக்கு. ஸோ இதில் நம்ம ஸ்லிப்பேஜஸும் ஆட் பண்ணிக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே நம்ம ஸ்லிப்பேஜஸ் ஆட் பண்ணலாம், எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்லிப்பேஜஸ் பெருசாக கால்குலேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பேக் டெஸ்ட்டுக்காக நான் கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி லைவில் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஸ்லிப்பேஜஸ் எனக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ப்ராஃபிட் வரும், ஒரு நாள் லாஸ் வரும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் 0.5 அப்படின்னு போட்டுட்டு செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வருதுன்னு பார்க்குறப்போ நமக்கு 95% வரைக்கும் வின்னிங் ரேட் இருக்குது. ஸ்டில் 4.26% விச் இஸ் வெரி குட். ஸோ நம்ம டேரெக்டாக 1% போடுவோம். ஸோ 1% போட்டோம்னா கூட எனக்கு 85% வின்னிங் இதில் தான் இருக்குது. ஸ்டில் 3.36 இருக்குது. ஸோ விச் இஸ் இதுவுமே வெரி குட் தான். ஸோ வெறும் ஸ்லிப்பேஜஸ் பேக்ஸ்ட்டுக்காக நம்ம கால்குலேட் பண்ணால் கூட இது நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஆனால் இதை மட்டும் வச்சு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து என்னால் லாங் ரன்னுக்கு ரன் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜின்றது சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது நல்லா ட்ரிகர் ஆச்சுன்னா எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் அப்படியே ட்ரேடிங்லேயே வந்து நம்ம செட்டிலே ஆகலாம், லைஃபே செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நல்லா தான் ரன் ஆகுது, கண்டுபிடிச்சும் வச்சுருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸில், ஸோ இங்கே எல்லா ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது நம்ம போட்டிருக்கோம். ஸோ இவனுங்களில் பெரிய விஷயமே நமக்கு என்னென்னா ஆர்டர் வந்து கரெக்டாக எக்ஸிட் ஆக மாட்டுது. ஏன்னா ஹை வாலடைலாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் தான் இது எக்ஸாக்டாக நமக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அப்படி ட்ரிகர் ஆகிறதுனால எனக்கு எக்ஸிட் பண்ண வேண்டிய ஒரு இடத்த அது கரெக்டாக போய் அதால் எக்ஸிட் பண்ண முடிய மாட்டேங்குது. எனக்கு அங்கே எக்ஸிட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, என்னோடய ஸ்டாப் லாஸையே டபுள் த ஸ்டாப் லாஸை போட்டு கூட அது எக்ஸிட் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். என்னென்னா அது எக்ஸிட் பண்ணாமல் அது எக்ஸிட் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அது மாதிரி ரன் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து லாஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் இப்போ கொஞ்சம் நாளாக லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்டை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க என்னோடய வெரிஃபைட் P&L. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுறோம் போது கண்டிப்பாக லைவ்லையும் டெஸ்ட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம லைவில் நிறைய நாள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். டெஸ்ட் பண்ணதில் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அந்த ஹை வாலடைலுக்கான சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக எக்ஸிட் பண்ண முடியல. அந்த ஆர்டரில் வந்து ஆல்கோவால் கரெக்டாக போய் எக்ஸிட் பண்ண முடியல. அது ப்ரோக்கரில் இஷ்யூவா இல்லை எங்கே இஷ்யூவான்றது அவங்களாலையும் பெருசாக ஐடென்டிஃபையும் பண்ண முடியல. ஏன்னா அது அந்தளவுக்கு ஒரு ஹை வாலடைலான ஒரு சுச்சுவேஷன். எனக்கு என்னோடய லாஸ்லேருந்து அது டபுள் மடங்கு லாஸ் க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவை அந்த ஆர்டரை உடனே அது அடுத்த செகண்டோ அதுக்கு அடுத்த செகண்டோ அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமாவது போய் க்ளோஸ் பண்ணணும் இல்லையா. என்னையோ அது க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி படி அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஃபிட்லையாவது முடிக்கணும், இல்லை ஒரு பிரேக் ஈவன்லையாவது முடிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன். அட்லீஸ்ட் பிரேக் ஈவனில் முடிஞ்சால் கூட எனக்கு ஒரு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 19th May, ஸோ அந்த டேலாம் வந்து நம்ம ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகி அது க்ளோஸே ஆகலை. ஸோ க்ளோஸ் ஆகாமல் அது மாதிரி கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால எனக்கு ஓவரால் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸில் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அமைஞ்சுது. அதை நான் போய் மேனுவலி தான் க்ளோஸ் பண்ணேன். அதுவும் நம்ம மார்க்கெட்டில் சீக்கிரமாக பார்க்கல, கிட்டத்தட்ட ஆஃப்டர்நூன் மேலே போய் க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு பெரிய லெவலுக்கு அது பார்த்திங்கன்னா லாஸில் எடுத்துகிட்டு போய் விட்டுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் அகெயின் பார்த்திங்கன்னா நமக்கு 20th May பார்க்குறப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு ஓரளவுக்கு ட்ரிகர் ஆகி நல்லா போய் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த டேயில் எனக்கு எந்த இஷ்யூவும் வரல. ஸோ அடுத்த நாள் பார்க்குறப்போ எனக்கு சேம் அதே மாதிரி ஒரு லாஸஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ ஒன்ஸ் அகெயின் 22nd May தேர்ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நமக்கு நடந்தது. எனக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே புட் ஆப்ஷன் பார்க்குறப்போ 13,000 எனக்கு ப்ராஃபிட்டில் போயிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 12,000 rupees எனக்கு ப்ராஃபிட்டில் வரணும். அப்ராக்சிமேட்டாக எனக்கு 12,000 rupees ப்ராஃபிட்டில் வந்தே ஆகணும். பட் இந்த சுச்சுவேஷனில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் 24,600 கால் ஆப்ஷன் வந்து
16,850 வரைக்கும் லாஸஸ்க்கு இழுத்துட்டு போயிடுச்சு. இதை நான் போய் மேனுவலி போய் க்ளோஸ் பண்ணதுனால மட்டும்தான் வந்து அட்லீஸ்ட் இந்த லாஸில் என்னால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா நான் வந்து இன்னும் இதை விட ஒரு 10 மடங்கு வந்து லாஸை எனக்கு இழுத்துட்டு போய் விட்டுருக்கோம். இதுவும் நான் கொஞ்சம் முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு அந்த ஆர்டரை எனக்கு ப்ரீவியஸ்லி ஒரு 1,500 ருபீஸ் லாஸில் அந்த மாதிரி போய்ட்டு க்ளோஸ் பண்ணணும். அப்படி க்ளோஸ் பண்ணியிருந்தால் தான் எனக்கு இந்த ஆர்டர்ஸ் ட்ரிகர் பண்ணும்போது இந்த 24,800 புட் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகும்போது இது எனக்கு ப்ராஃபிட்டில் போயிருக்கு இல்லையா. ஸோ எனியாவும் நான் வந்து 12,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கணும். ஸோ 22 மேவும் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கணும், 19th மேவும் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கணும். பட் இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஆல்கோ வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் அதால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால எனக்கு தேவையில்லாமல் லாஸஸ் போயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஹை வாலடைல் ஸ்ட்ராட்டஜி தான். இல்லை 23rd மே மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுடைய நார்மல் பப்ளிக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ணியிருக்கோம். இதில் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸ்டேம் வந்து 26th மே நம்ம ரன் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்ம வேறு டைமில் நம்ம ரன் பண்ண காரணத்தினால நமக்கு பார்த்திங்கன்னா அது லாஸில் முடிஞ்சிருக்கு. மற்றபடி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நேற்றுமே ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. நம்மளோட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. சேம் இன்றைக்கி பார்க்குறப்போ எனக்கு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க, எனக்கு 3,000 ருபீஸ் லாஸில் தான் முடிஞ்சிருக்கு. வெரிஃபைட் P&L நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மற்றபடி லாஸ்ட் வீக் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த வாரமும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் போகுது என்ன ஏதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த இஷ்யூ எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஹை வால்டேஜ் ஸ்ட்ராட்டஜி நம்ம லைவில் ரன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். பாய்.